ஹாய் ஹலோ வணக்கம். என்னால் ரொம்ப உடம்பு முடியலைங்க. நான் என் பொண்ணாக இருக்கட்டும் இன்னொருத்தராக இருக்கட்டும் என் உடம்பு முடியலன்னு எனக்குள்ளே தான் தெரியாது எவ்வளோ வேதனை அப்படிங்கிறது. அடுத்தவங்க போய் நான் சிம்பத் கிரியேட் பண்ணி இதனால் நான் ஒன்று வேறு ஏதாவது எதிர்பார்த்து இப்போ என்ன தான் நினைக்கிறீங்க என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். நான் எதையும் எதிர்பார்க்கல. என்ன என்னால் முடியலைங்கிற அந்த ஆதங்கம் உடம்பு அதை என்னதுன்னா சொல்ல புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அந்த இதுக்கு. எந்த ஒரு இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ரொம்ப சோம்பேறியாக போகுது. பிளட் இல்லை இதெல்லாம் இப்போ டேப்லெட் பிளட்டை ஐரன் டேப்லெட்டும் போட்டுட்டு தான் இருக்கிறேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல. இந்த விரலெல்லாம் பாருங்கள், இந்த வெள்ளையான்னு போச்சுன்னா பிளட் இல்லாதனால தான் போகும். ஆனால் ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்க முடியாது. நான் இதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறேன். நான் போனதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் என்னுடைய அன்புக்குரிய மக்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய என்கிட்ட பேசியிருக்கீங்க, ஆறுதலாம் சொல்லியிருக்கிறீங்க, அழுகாதீங்கன்னு சொல்லிக்கிறீங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ நான் இருக்கிற கண்டிஷன் நீங்களோ இல்லை யாருமே என்னால் பார்க்க முடியல. என்ன பூனைக்குட்டி இருந்தால் அதுகளுக்கு தான் நான் பார்க்கணும். இந்த பாருங்க, நேற்று நைட்டு பூனைக்குட்டி இப்போ தான் வந்துச்சு. அது அந்த குட்டி அது வச்சுட்டு எனக்கும் அதை வச்சு கஷ்டம்தான். இந்த வேலைக்கார பொண்ணை போட்டு அதுக்கு ஏதோ பொண்ணுக்கு மக்கள் அதை செஞ்சு இருக்கிற பணம் 1-2 முன்னாடி வச்சுன்னு தூக்கிட்டு ஒரு போயிருது. அது என்ன பண்ணுறது? சோப்பு விளக்கற சோப்பு எக்ஸ்ட்ரா வாங்கி வந்து போட்டிருந்தா அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னத்த பண்ணுறது? திரும்ப திரும்ப தீக்குச்சிக்கிற தான் எடுத்து காமிச்சு தான் இங்கிட்டு இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணுது. என்னமோ போயிட்டு போது விடுங்க. அதெல்லாம் நான் இது நினச்சிக்கல. எனக்கு மன அமைதி இல்லை. இனிமேல் மன அமைதி கிடைக்காது. நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்டா இந்த அம்மா இதில் போட்டு கஸ்மான் பிடிச்சி பொம்பளை இப்படி பேசிட்டு கிடக்குது அப்படின்னு நினச்சாலும் நினைக்கலாமுங்க. நான் என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். யாருக்காகவும் நான் சொல்லி சிம்பத் கிரியேட் பண்ணல. என்னுடைய பதிவு இது. என்னுடைய சேனலில் நான் பதிவு பண்ணிட்டு போகிறேன். என் உயிர் போனதுக்கப்புறம் யாராவது ஒரு பார்த்தாங்கன்னா அது நாங்கள் எப்படி நினச்சிட்டாலும் ஓகே, தப்பாக நினச்சாலும் ஓகே, ஐயோ அப்படின்னு நினச்சாலும் ஓகே. அது நான் ஒன்றும் சொல்லல. என்னுடைய ஆதங்கத்தை நான் எங்கேயும் சொல்லி நான் கொட்டி வைக்கிறதுக்கு இல்லை. என் தாயை என்னெல்லாம் நீ கொடுமை பண்ணியிருப்ப, உனக்கு அது தெரியுமா? எங்கள் அம்மாவை கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அது என் பொண்ணு பார்த்துருச்சா? அந்த பொண்ணு நான் தெரியாமல் கேட்குறேன். என் தாய் சின்ன வயசுலேருந்து வளர்த்தி எல்லாம் ஆளாக்கி எப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் ஹை குவாலிட்டி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சுருக்கிறோம், அப்படி தான் பார்த்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ என் தாய் நான் கொடுமை பண்ணினேன், ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டேன், அடிச்சுட்டேன், கொடுமை பண்ணிட்டேன், என் தாயை கொன்னே போட்டு நான் தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதை தான் நான் கேட்குறேன். நீ என்ன பிடிங்கி வச்சுருக்கீன்னு கேட்குறேன் நான். உன் வண்டவாளத்தில் தூக்கி போட்டால் நான் என்ன பண்ண? உனக்கு எப்படி இருக்கும்? சொல்லாமல் தான் உட்காந்துருக்குறேன். நீங்கள் என்னை அடித்த, நான் உன்னை அடித்தேன், சரியா போச்சு. சரி சிவபெருமான் பார்த்துக்கிட்டோம். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். என்ன நிறைய தப்பு பண்ணதுனால இன்றைக்கி நான் அனாதே உட்காந்து கிடக்குறேன். ஆமாம், ஏன்னா சொல்ல முடியாத தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அதனால் கடவுள் கூட அனாதை போட்டார். நல்லா செய்கிறவங்களைய எந்த கஷ்டமும் இல்லாமல் ஓஹோன்னு வளர்த்தி விட்டுருவாரா? ஏதோ ஒரு பக்கத்தில் தடுக்க வைக்கிறார்ல. சின்ன நெருடல் விழுந்தால் கூட தடுக்க வைக்கிறார்ல. நல்லா முடியலைங்க. அதை எப்படி சொல்கிறது என்னன்ட்டு. அதனுடைய நான் எதுக்குமே ஃபீல் பண்ணல, வேதனை பண்ணல. நான் ஒரு இதை மட்டும் நினச்சி நான் சொல்கிறேன். இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் அழுகிறதுக்கும் ரொம்ப என்னால் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் நினச்சி இதை நினச்சி ரொம்ப முடியாமல், பிளட் இல்லாமல், சாப்பிட முடியாமல், உடம்புல தெம்பு இல்லாமல் எப்படியோ போகுது. யூரின் 2-3 டைம் பாத்ரூம் போயிட்டுனா டயர்ட் ஆகிடுறேன், அப்படியே படுத்துடுறேன். எங்கள் அம்மாங்க அப்பாவை நான் பார்க்கல. ஏன்னா அது கூட இருந்து விளக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, நான் பார்க்கல. சரியா? எங்கள் அம்மாங்க அப்பா நான் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு சொத்து சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. உன்னுடைய ஆயா அப்பானும் பிச்சைக்காரியும் உனக்கு என்னமே சம்பாரிச்சு வைக்கல. சரியா? இன்னொன்று நான் பப்ளிக்கில் வெளியே விட்டேன்னா நாரிடும். அதை நான் விடாமல் வச்சுக்கிறேன். ஆனால் ஒரு நாளைக்கு விட்டாலும் விட்டுருவேன், சொல்ல முடியாது. எப்படி கஷ்டப்பட்டேன், எப்படி போனேன், எப்படி படிக்க வச்சேன், என்ன பண்ணேன், யாருன்னு தெரியல. வாட்டு வளர அவ்வளோதான். நாரி சந்தி சிரிச்சிடும். அந்தளவுக்கு உன்னை கஷ்டப்பட்டு பார்த்து கூட கடைசியில் உன்னுடைய சுயநலத்துக்காக என்னை யூஸ் பண்ணி என்னை திட்டி என்னை ஒரு தப்பான கண்ணத்தோடு எல்லோரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறத நினச்சி பண்ணிட்டேன். நான் ஏதாவது சொன்னேன், ஆமாம் அப்படித்தான் எங்கள் அப்பாவை எடுத்தா அப்படின்னு சொல்ல வேண்டியது வருது. என்ன தோணுதோ பண்ணிக்கோங்க. என்ன எனக்கு முடியலையா? கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த யூடியூப் மூலயமா என்னால் நீங்கள் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக தான் பேசுகிறேன். கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு தான் நான் என்னோடய உயிரை விடணும்னு ஆசைப்பட்றேன். இது யாருன்னு என்னென்னு தெரியல, என்னால் இன்னும் முடியல. என்னால் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு மனசு இல்லை, இருக்க பிடிக்கல. ஏன் இருக்கணும்னு தோணுது. பார்ப்போம், ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று வரும்ல. கண்டிப்பாக பார்க்குறேன், அப்போ பார்த்துக்கலாம். நல்லது ஏதோ கெட்டது ஏதோ நமக்கு எதுவுமே தெரியல பற்றிக்கு.
கண்டிப்பாக நடக்கும். இந்த அம்மா என்றைக்கு வீடியோ போடலையோ அன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கோங்க போய் சேர்ந்துச்சாட்ருக்குது அப்படின்ட்டு. நான் யாரையும் குறை சொல்லலை, என்னோடய தலையெழுத்து நான் வாழ்கிறேன். இது நல்லதாக இருந்தால் நல்லதாக சொல்லுங்கள், இல்லை இது மாதிரி கெட்டது அப்படின்னா கெட்டதாக இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். அவ்வளோ. நன்றி, வணக்கம்.